பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக சம்பந்தமான பதிவு தான். சில பேருக்கு வீடு, மன யோகம், நில யோகம் எல்லாம் நன்றாக இருக்கு. அவங்க பாட்டுக்கு சொத்து வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஜாதக ரீதியா என்ன காரணம்னு பார்த்தா, இந்த நிலம் சார்ந்த வகையில யோகம் யாருக்கு வரும்னு பார்த்தா, லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க. நம்ம ஜாதகனுடைய வீடு, மனை, நிலம், சொத்து சம்பந்தமான பாவகம் 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் மற்றும் வாகனம், வீடு, நிலத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கும். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா நல்லபடியா இருக்கும்னு அர்த்தம். இந்த 4ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். அதாவது 4ஆம் பாவாதிபதி ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, குருவோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் அதனுடைய பயன் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் விவசாய நிலம் இதுவுமே 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுலயும் செவ்வாயினுடைய காரகத்துவம் நன்றாக இருக்கணும். அந்த 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல 4ஆம் இடத்து அதிபதி வேற கோள்களாக இருந்து செவ்வாய் உச்சமோ ஆட்சியோ, அதாவது உச்சம்னா கடகராசி, ஆட்சினா மேஷம், விருச்சிக ராசியில இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி யோக பாவங்கள் நன்றாகவே இருக்கும். ஆக காளி மனைங்கிறது நிலம்ங்கிறது செவ்வாய். அதே மாதிரி வீடுங்கிறது சுக்கிரன். ஆக செவ்வாயும் சுக்கிரன் ஒருவருக்கு வலுவாக 4ஆம் பாவத்தோடு சேர்ந்து இருந்தால், இல்ல 4ஆம் பாவத்திலேயே செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாங்கனாலுமே இந்த பலன்கள் நன்றாக கிட்டும். அதாவது இவங்க அப்புறம் 4ஆம் பாவாதிபதி திசாபுத்தி நடக்கணும். அப்புறம் நிலம் சம்பந்தமான அந்த செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும். அதே நேரத்தில் 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்று அந்த அஷ்டமாதிபதி சம்பந்தம் அந்த 4ஆம் பாவாதிபதிக்கு வந்தா நிலம் சம்பந்தமான கோர்ட்டு தாவாக்கள், பிரச்சனைகள், இல்லைன்னா பாக பிரிவினை, இது மாதிரி வழக்கு சம்பந்தமான சூழ்நிலை வரும். அதே மாதிரி அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சியோ உச்சமோக இல்லாமல் பாவமாக பாவத்தன்மை அடைந்து, அதாவது அசுபரான ராகுவோடவோ சனியோடவோ கேதுவோடவோ இணைந்திருந்தாலும் அந்த பாவக அதிபதியினுடைய பாவம் கெட்டு போயிடும். ஆகையனால பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அதனால செவ்வாய் சுபராக இருக்க வேண்டும். மனை அப்படின்னா நம்ம ஆடம்பரமான சொகுசு வீடு, பிளாட்னா நிலம், சாரி சுக்கிரன் நல்ல நிலையில இருக்கணும். அதே போல அந்த ஜாதகருக்கு 4ஆம் பாவாதிபதியோட 10ஆம் பாவாதிபதி, 10ஆம் பாவம்ங்கிறது தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். அந்த 10ஆம் பாவாதிபதியும் சுபத்தன்மையோடு இருந்து செவ்வாயும் ஆட்சியோ உச்சமோ இல்ல சுபராக இருந்தால் நிலம் சம்பந்தமான கண்ணாப்பண்ணா நிலம் வாங்கி போட்டே இருப்பாங்க. தோப்பு, துறவு நிறைய இருக்கும். அதே மாதிரி காளிமனை, சைட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் திக்பலம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். பொதுவா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி 2 பேரும் கெடாம நன்காம இருக்கணும். இப்ப 4ஆம் பாவகாதிபதி சுத்தமாக அவரும் நல்லா இருக்குது. செவ்வாயும் நல்ல நிலைமையில இருக்காருன்னா அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு சோர்ஸ் அவங்களுக்கு வருமானம் காலிவனை வாங்கி போட்டுருவாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்ட சைட்டு இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். ஏன்னா நகரத்துல எல்லாம் இப்ப சொத்து மதிப்பு பயங்கரமா ஏறிடுச்சு. கிராமத்திலேயே போனீங்கனால NH ரோடோ இல்ல மெயின் ரோடு பக்கம் ஒரு தோட்டம் துறவே இருந்தேன்னா எல்லாம் 1 சீட் பக்கம் வந்துருது. ஆக இந்த மாதிரி வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் சுபராக இருப்பார், 4ஆம் பாவாதிபதி சுபராக இருப்பார், அதே மாதிரி செவ்வாய் ஆட்சியோ உச்சமாக இருப்பார். அப்படி இருந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த இருக்கும். ஆக இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி
அவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வாடகை வீட்டு வருமானம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடு கட்டி வாடகை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சொத்து போக்கியத்துக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னும் நில வாடகைக்கு கொடுத்துருப்பாங்கனாலும் அதுக்கு செவ்வாய் தான் மூல காரணம். அதனால அந்த செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ திக்பலமோ பெற்றிருந்தால், 4ஆம் பாவாதிபதி நன்றாக இருந்தேன்னா அந்த காலி இடத்தின் மூலமாக அவருக்கு வருகின்ற வருமானம் நன்றாகவே இருக்கும். ஆக நம்ம வந்து இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா தான் அவங்களுக்கு 4ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். அது மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய வீடு கட்டி வாடகை கொடுவாங்க, நிலம் வந்து போக்கியத்து கொடுவாங்க. ஆக இந்த வகையில ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அவங்களுக்கு நில போகம், மனை போகம் யாருக்கு அனுபவிக்க முடியும் என்று தெரிந்து, சில பேருக்கு அஷ்டமாதிபதி தசாபுத்தி வந்துடும், இல்லைன்னா அந்த செவ்வாய் பாவரோடு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்களை அந்த தசாபுத்தி காலங்களை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த நிலம் அல்லது இடம் அல்லது மனை சம்பந்தமான பிரச்சனைகள் சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சு நல்ல வழி பிறக்கும். ஆக ஒருவருடைய ஜாதகத்துல 4ஆம் பாவாதிபதி செவ்வாய் சுக்கிரன் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு காலி நேடம், சைட்டு, நிலம், தோப்பு தொரவு, வீடு, மனையகம் கூடி வரும் வாய்ப்பு நன்றாகவே இறைவன் அருளால் அவங்களுக்கு அமையும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.